மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம். இப்போ வீரபத்ராசனா பண்ணுங்க. அவர் பண்ணுறப்ப மறுபடியும் நார்மல் சீக்குவாங்க. ரைட் ஹேண்ட் மறுபடியும் நார்மல் சீக்குவாங்க. உட்காந்து வஜ்ராசனா பண்ணுங்க. இப்போ நார்மலாக காலை நீட்டி உக்காந்துக்கோங்க. இதுதான் ரிலாக்ஸேஷன். எப்பயுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டா நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் காலை நீட்டி. இப்போ கோமுகாசனா பண்ணுங்க. கோமுகாசனம் லெஃப்ட்டு 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 மடக்கு. ஓகே, சூப்பராக பண்ணுறீங்க, பிரமாதமாக பண்ணுறீங்க. கண்ணை மூடிக்கணும். இப்போ கையை மாட்டிக்கணும். மெதுவாக செய்யணும், ரொம்ப மெதுவாக செய்யணும். எஸ், கரெக்ட் கரெக்ட். சும்மா இப்படி கையை விடுங்க, தொடணும்னு அவசியம் இல்லை. சும்மா இப்படி விடுங்க, கீழே இறக்குங்கப்பா, முட்டி இறக்குங்க. எஸ், சூப்பர். நார்மலாக பண்ணுங்க, காலை நீட்டி நார்மலாக பண்ணுங்க. கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ எப்படி படுக்கணும்னு சொல்லியிருக்கேன். யோகாவில் எப்படி படுப்பாங்க? எஸ் எஸ், இப்படி தான் நம்ம படுக்கணும். இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம், உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம். பாத பகுதியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், பாத பகுதிக்கு நல்லா வலிமை கொடுக்குறோம். We are relaxing the foot region. The foot region is getting more strengthened. The foot region is completely relaxed.
பாத பகுதிக்கு நல்ல வலிமை கிடச்சிருச்சு. இப்போ முட்டி பகுதிக்கு வரோம். முட்டி பகுதியில் உள்ள அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். முட்டி பகுதிக்கு நல்ல வலிமை கிடைக்குது. முட்டி பகுதிக்கு ஓய்வு கிடைக்குது. தொடைப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுறோம். தொடைப்பகுதிக்கு நல்ல வலிமை கிடைக்குது. தொடைப்பகுதிக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. வயிறு பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுறோம். வயிறு பகுதிக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் போகுது. வயிறு பகுதிக்கு நல்ல வலிமை போகுது. மார்பு செஸ்ட் ரீஜன் நம்ம லங்ஸு ஹார்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறோம். செஸ்ட் பகுதிக்கு நல்ல வலிமையாகுது. செஸ்ட் பகுதிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆட் ஆகுது. நம்ம ஷோல்டர் பகுதிக்கும் கை பகுதிக்கும் ரிலாக்ஸேஷன் போது நல்லா வலிமையாகுது. நம்ம கழுத்து பகுதியும் தலைப்பகுதியும் நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம். நல்லா வலிமையாகிறோம். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.